ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, லாங் வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ எதுவுமே போடலை. மெயின் ரீசன் அப்படின்றது ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, ஏங்கா வியூஸ் கம்மியாக போகுன்னு வீடியோ போடலையான்ட்டு. அப்படிலாம் நினச்சா நிதிஷ் ஃபேமிலியில் நான் வீடியோவே போட முடியாதுங்க. என் வீடியோலாம் எப்பவுமே கம்மியான வியூஸ் தான் போகும். தேவை வெயிட் லாஸ் பண்ணுறாங்க பிரச்சனை அப்படின்னா தான் என் வீடியோ பார்ப்பாங்க. ஜாலிக்காகலாம் என் வீடியோ பார்க்க முடியாது. உண்மையில என் வீடியோ தேவைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் இருக்கும். நான் அதை ஒரு நாள் கூட நினச்சது கிடையாது, வியூஸ் போகலை அதனால வீடியோ போடல அப்படிலாம் கிடையாது. எனக்கு என்னன்னா ஆன்லைன் கிளாஸஸ் ஒர்க் அவுட் செக்ஷன் ஃபுல்லாக நான் தான் எடுக்கிறேன், வேற யாரும் கிடையாது. ரெண்டாவது விஷயம், மெயின் விஷயம், நிதிஷ் 10th கொஞ்சம் கூட உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் அதுலேயும் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறதுனால ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால என்னால் வீடியோவில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. உண்மையை சொல்ல போனால் அதுதான். கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் போட்டுக்கலாம் அப்படியே ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு. கண்டிப்பாக முடிஞ்சாலும் வாரத்தில் ஒரு லாங் வீடியோ நான் போட ட்ரை பண்ணுறேன். நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிதான் நான் வீடியோ போடுவேன். என்னால் முடிஞ்ச அளவு இது யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட் தான் என் மனசுல ஓடும். இப்போ இந்த வீடியோ அப்படின்றது தீபாவளிக்கு வெயிட் லாஸ் சேலஞ்ச் போடுங்கக்கா அப்படின்னாங்க. கண்டிப்பா 4 வீக் சேலஞ்ச் மாதிரி ஒவ்வொரு வீக்குக்கும் ஒவ்வொரு லாங் வீடியோ வரும். ஃபர்ஸ்ட் வீக் இதுதான். ஸோ இன்னைக்கு 22ஆம் தேதி போடுறீங்க, நீங்க 22ஆம் தேதியில ஃபாலோ பண்ணாலும் ஓகே தான், 23ஆம் தேதியில ஃபாலோ பண்ணாலும் ஓகே தான், செப்டம்பர் 23 கூட நீங்க ஆரம்பிங்க. ஸோ ஒவ்வொரு வீக்குக்கும் ஒவ்வொரு சேலஞ்ச் மாதிரி தான், ஈஸியா எல்லாரும் ஃபாலோ பண்ற மாதிரி தான் இருக்கும். அதே நேரத்தில் சேலஞ்சுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வெயிட் லாஸ்ல ஒரு சில ரூல்ஸ் இருக்கும் இல்லையா. நான் சொல்கிற ரூல்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, லாக்டவுனுக்கு முன்னாடி நிறைய கடைகள் கிடையாது, அதனால வீட்டிலே சமைச்சு சாப்பிட்ற மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டு கூட நம்மளுக்கு கம்மியாக தான் கிடச்சிது. இப்போ லாக்டவுனுக்கு அப்புறம் நிறைய கடைகள் வெளியே இருக்கிறதுனால, நிறைய வெளியில் சாப்பிட்ற பழக்கங்கள் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ வெயிட் லாஸ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஃபுல்லாக எல்லாரும் அதுதான் சொல்கிறாங்க, லாக்டவுன் அப்போ நான் 15 கிலோ குறைச்சேங்க்கா, இப்போ குறைக்க கஷ்டமாக இருக்குக்கா அப்படின்றாங்க. ரீசன் அதுதான், வாரம் பசங்க வெளியே போகணுன்றாங்களா, நம்ம வெளியே போகும்போது வெளியில் கடைகள் இப்போ ஜாஸ்தி, நம்மளுக்கு ஏதாவது வெளியே சாப்பிடணும் அப்படின்னு தோணுது. நான் சொல்ற ஃபர்ஸ்ட் கண்டிஷன், வாரத்துல ஒரு நாள் சீட் மீல் எடுத்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகாது, வெயிட் மெயின்டைன் தான் ஆகும். மினிமம் 4 வீக் ஃபாலோ பண்ணாதான் உங்களோட வெயிட் லாஸை, உங்க பாடியோட சேஞ்சு, பாடியோட டோனிங் நீங்க பார்க்க முடியும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹோம் மேடு ஃபுட்டாவை எடுத்துக்கோங்க, நீங்க சமைச்சு உங்க சாப்பாடு நீங்களே சாப்பிடுங்க. அப்பதான் உங்க உடம்புக்கு அது எப்படி செட் ஆகுதுன்றது தெரியும். ஜங்க் ஃபுட்டோ இல்லை வெளியில வாங்குற ஃபுட்டோ அவாய்ட் பண்ணிக்கோங்க. குக்கிங் டயத்தை அதிகமாக குக் பண்ணி எடுக்காதீங்க, குக்கிங் டயத்தை கம்மி பண்ணிக்கோங்க. டயத்துக்கு சாப்பிடணும் அப்படின்றத கொண்டு வாங்க. ஏர்லி டின்னர் ரொம்ப முக்கியம், சீக்கிரமாக சாப்பிட்றணும். ரெண்டாவது நல்ல தூக்கம் ரொம்ப முக்கியம், தண்ணி ரொம்ப முக்கியம். இது எல்லாம் சேர்ந்ததான் வெயிட் லாஸ். ஸோ சேலஞ்ச் அப்படின்றது மார்னிங் ஃபுட்டுனாலும் சரி, ஆஃப்டர்நூன் ஃபுட்டுனாலும் சரி, கண்டிப்பாக ப்ரோட்டீன் இருக்கணும். ஸோ நான் ஃபுட்டோட சார்ட் அப்படின்றது பிடிஎஃபாக கீழேயும் கொடுத்துட்றேன், டவுன்லோட் பண்ணுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வீக்கோட சேலஞ்ச் அப்படின்றது 7:30க்கு நைட்டு சாப்பாடை முடிக்கணும். ரெண்டாவது சாலட் வகைகள், நைட்டு சாப்பாடு 7 நாளுமே நீங்கள் சாலட்டு தான் எடுக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பருப்பு வகைகள், பல்சஸை வேக வச்சு சாலட் மாதிரி எடுக்கலாம். அதுக்கு 7 டைப் ஆஃப் சாலட் வீடியோ போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட லிங்க் இருக்கும், போய் யூஸ் பண்ணி பார்த்து. அதே மாதிரி ஸ்நாக்ஸ், பசிக்கும் போது ஸ்நாக்ஸ் எடுங்க. இல்லை எனக்கு பசியை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா மோர் காலையில் எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுக்கிற ஸ்நாக்ஸ் ஸ்வீட் மாதிரி எடுக்காமல், ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுச்சா நட்ஸ் எடுத்துக்கோங்க, 2 டேட்ஸ் எடுத்துக்கோங்க. நட்ஸ் வகைகளும் நிறையா எடுக்காமல் 2, 3, 1 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பழங்களை ராவா சாப்பிடுங்க. முடிஞ்சால் காலையில் ஜூஸ் மாதிரி எடுத்து குடிங்க, மாதுளம்பழம் அந்த மாதிரி, ஹீமோகுளோபின் கம்மியாக இருந்தால். அது மாதிரி மார்னிங் ஃபேட் கட்டர், நைட்டு ஃபேட் கட்டர் ட்ரிங்க் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன், அதையும் ஃபாலோ பண்ணுங்க. அது கூட சேர்ந்து நைட்டு ஃபேட் கட்டர் ட்ரிங்க் எதுக்கு அப்படின்னா, நம்மளோட சாப்பாடை சீக்கிரமாக செரிமானம் பண்ணுறதுக்கும் சரி, நம்மளோட மெட்டபாலிக் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது தான். டேரெக்டாக போய் ஃபேக்டை பேன் பண்ணாது. ஸோ நம்மளோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதும், என்னோட உள்ளே இருக்க இன்னர் ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷன், செயல்திறனை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் ஃபேட் கட்டர் ட்ரிங்க்கு. அது நீங்கள் வீட்டிலேயே மேக் பண்ணி செஞ்சு சாப்பிடுங்க, குடிங்க. அதுதான், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். நான் ஏற்கனவே நிறையா வீடியோ போட்டிருப்பேன். தைராய்டு இருக்கவங்க காலையில் மல்லி வாட்டர் குடிங்க, அது மாதிரி சுகர் இருக்கவங்க காலையில் கரிஞ்சீரகம் தண்ணி குடிக்க சொல்லியிருக்கேன். அது மாதிரி தைராய்டு, கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கவங்க வெண்பூசணி இல்லை சுரைக்காய் அந்த மாதிரி ஜூஸ் எடுத்து காலையில் குடிக்கிறது. ஹேர் லாஸ் அதிகமாக இருக்கா, ஆம்லா ஜூஸ் எடுத்து குடிங்க, ஆலிவேரா ஜூஸ் எடுத்து குடிங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி காலையில் ஹெல்த்தி ட்ரிங்காக எடுங்க, காஃபி டீ எடுக்காதீங்க. நான் எதுவுமே சாப்பிடல பட்னியாக கிடக்கிறேன், அங்கேயும் வெயிட் லாஸ் நடக்காது. ஒன்றுமே சாப்பிடாம இருந்தால் உங்கள் பாடி என்ன பண்ணும், அப்போ நம்மளுக்கு எனர்ஜி வேணும்னு சொல்லி இருக்க ஃபேக்டை தக்க வச்சுக்கணும், அப்புறம் அங்கேயும் வெயிட் லாஸ் இருக்குது. ஆரோக்கியமாக சாப்பிடணும். ஒவ்வொரு மீல்லையும் ப்ரோட்டீன், ஃபைபர், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கான்னு பார்த்து சாப்பிடுங்க. ஸ்நாக்ஸ் வகைகளும் ஏற்கனவே கொடுத்துட்டேன். லஞ்சை பொறுத்த வரைக்கும் இந்த வீக்கில் நான் ரைஸ் சொல்லியிருக்கேன். நீங்கள் மில்லட் ரைஸ் எடுத்தாலும் சரி, ஒயிட் ரைஸ் எடுத்தாலும் சரி, நீங்கள் ஹெவி மீலாக கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். 2 கப்புக்கு காய்கறிகள்னா 1 கப்புக்கு ப்ரோட்டீன் இருக்கணும், 1 கப்புக்கு ரைஸ் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த ப்ரோட்டீன் அப்படின்றது
பல்சஸ் வேக வச்சு எடுக்கலாம், இல்லை ஸ்ப்ரவுட்டாக எடுக்கலாம், எக் ஒயிட் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா சிக்கன் பிரெஸ்ட் எடுத்துக்கலாம், மீன் எடுத்துக்கலாம். நாங்கள் இந்த மாதம் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் அப்படின்னா பன்னீர் எடுக்கிறது, பல்சஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி நான்வெஜ் இல்லாத ஐட்டங்களும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன் ஃபைபர் சாப்பிட்டுட்டு பசிச்சா வேணால் ரைஸ் எடுங்க, இல்லைன்னா ரைஸை கட் டவுன் பண்ணிக்கோங்க. ரைஸ் சாப்பிட்லன்னா தலை சுற்றும், ஒரு மாதிரி கிருகணும் அப்படிலாம் கிடையாது. அது நம்மளோட பிராந்தி அப்படின்னு சொல்லலாம். பிராந்தியோட ஒரு மயக்கிற விஷயம், ஒரு அடிக்ட் என்ன தெரியுமா? ரைஸ் தான். கொஞ்சமாக சாப்பிடுவோம் நினச்சி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு நிறையா சாப்பிட்ருவோம். அதனால ரைஸை அவாய்ட் பண்ணுங்க. பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடிக்டே ரைஸ் தாங்க. ரொம்ப எமோஷனல் ஆனால் கூட நம்ம நிறையா சாப்பிடுவோம். லேடிஸ் பீரியட்ஸ் ஹார்மோன் பிரச்சனை வரும்போது, ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகும்போது சாப்பாட்டில் தான் போய் நம்ம கோவத்தையும் காப்போம், நம்ம சந்தோஷத்தையும் சாப்பாட்டில் தான் காமிப்போம். லேடிஸோட மிகப்பெரிய வீக்கே அந்த சாப்பாடு தான். அது ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வாயை கட்டுங்க. காலையில் 3/4 வயிற்றுக்கு சாப்பிடுங்க, மத்தியானம் அரை வயிற்றுக்கு சாப்பிடுங்க, நைட்டுக்கு 1/4 வயிறுக்கு சாப்பிடுங்க. வெயிட் லாஸ் சூப்பராக இருக்கும். 4 to 6 டின்னர் முடிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 7:30 முடிங்க. 7:30 முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் பாடி டயர்டாகிடும். ஒரு 8, 9 to 10 போய் தூங்கிடுங்க. 8, 9 ரொம்ப அதிகம். இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் 8, 9 எங்கே தூங்குறீங்க? அட்லீஸ்ட் 10 மணிக்கெலாம் தூங்குங்க. ஒரு 7 to 8 மணி நேரம் தூங்கினா தான் மசில்ஸோட ரெக்கவர் கிடைக்கும். வெயிட் லாஸும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்ல ஆழ்ந்த தூக்கம் தான் உங்களோட மைண்டு பிரிஸ்காக இருக்கும். உங்களுக்கு சந்தோஷமாகவும் வேலை செய்ய நல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, முந்திலாம் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 30 நிமிஷம் 40 நிமிஷம் டெய்லி உயிர் வாழ்றதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க, ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு. இப்போ மினிமமே 60 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ண சொல்லிட்டாங்க. டெய்லி 1 hour எக்ஸசைஸ் பண்ணால் நம்மளுக்கு எந்த விதமான நோயும் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். அதனால நான் எப்பயுமே 1 hourக்கு மேலலாம் எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துட்டு அதை மட்டும் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறத விட 1 hour டெய்லி எக்ஸசைஸ் பண்ண முடியாதவங்க வாக்கிங் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு 15 நிமிஷமும் ஒரு 2 hours 3 hours ஒன்ஸுக்கு ஒரு 15 நிமிஷம் வாக்கிங் பண்ணி ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்பை கூட நீங்கள் வாக்கிங்கை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ 1 hour எக்ஸசைஸ் 1 hour வாக்கிங் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். ஃபுல் பாடி ஒர்க் அவுட் ஏற்கனவே நான் வீடியோவும் போட்டிருக்கேன், லிஸ்ட்டும் கொடுத்துருக்கேன், நிறையா வீடியோ இருக்குது. வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், அடுத்த வீடியோவும் நம்ம போடலாம், ஒர்க் அவுட் வீடியோவும். Day 1 ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயே டெய்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன். கண்டிப்பாக மோட்டிவேஷன் ரிப்ளை பண்ணுவேன். எனி டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வீக் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த வீக் வெயிட் என்ன அப்படின்றதே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்க. எவ்ரி மண்டே வெயிட் போடுங்க வீடியோ கீழே. அது உங்களுக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு வாரமும் கம்பேர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். நிறைய பேர் வாட்ச் பண்ணுவாங்க. உங்களோட ஃபுட் என்ன சாப்பிட்டீங்க, என்ன எதுன்னு டீட்டெயிலை கமெண்ட் பாக்ஸில் தான் நீங்கள் போட முடியும். நானும் அதை பார்க்க முடியும். எனக்கும் அது மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நான் எல்லாத்துக்கும் முடிஞ்ச அளவு நான் ரிப்ளை பண்ணுறேன். மெயினாக எல்லாரோட ஆசை என்ன அப்படின்னா தீபாவளிக்குள்ளே உடம்ப நம்ம ஒரு ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு பிடிச்ச ட்ரெஸ் போடணும், சாரீ கட்டினாலும் அழகாக ஸ்ட்ரக்சராக தெரியணும் அப்படின்னு தான் விருப்பப்படுவோம். கண்டிப்பாக முடியும். ஹார்ட் ஒர்க் எப்பவுமே ஃபெயிலியர் ஆகாது. ஹார்ட் ஒர்க்கை தொடர்ச்சியாக பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ டெய்லி எக்ஸசைஸ், ஹெல்த்தி ஃபுட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் வீக் சேலஞ்சை அக்செப்ட் பண்ண ரெடினா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர். தேங்க்யூ ஸோ மச்.